கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய ஆதரவிற்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான என் தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து தம்முடைய தூய ஆவியினால் வழிநடத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய மனதில் இருந்ததான ஒரு சில கேள்விகள், ஒரு சில சந்தேகங்களுக்கு, ஒரு சில குழப்பங்களுக்கு சமீப காலத்திலே அதற்கான பதிலை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னோடு கூட வசனத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார், என்னை பலப்படுத்தினார். அந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த நாளில் நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன குழப்பம் அப்படின்னா, சாலமோன் ஆண்டவருக்கென்று ஒரு மகிமையான ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். ஆண்டவர் வாசமாக இருக்கும்படியாக தேவனுக்கென்று மிகவும் விலைக்கிரயம் செலுத்தி, மிக விலையேறப்பட்டதான கிரயம் செலுத்தி ஆண்டவருக்கென்று ஒரு மகிமையான ஒரு மிகவும் அழகான ஒரு தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார். அவர் கட்டி முடித்துவிட்டு ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் அந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே அவர் ஜெபித்துதான் அந்த ஜெபமானது உண்மையிலே நம்மளை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தும். அப்படி என்ன சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்று பார்த்தால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ? அவர் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே, நீர் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவீரோ? இது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா தேவனை குறித்ததான அறிவு சாலமோனுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய தாவீதை விட தேவனை குறித்ததான அறிவு அதிகமாக இருந்தபடினால் ஆண்டவரை நோக்கி அவர் சொல்லுகிறார், தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இந்த பூமி எப்பேற்பட்டது? விழுந்து போனதான பூமி, பாவத்தினால் நிறைந்ததான பூமி. அவர் மகிமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் மகத்துவமானவர். அப்படி மிக விலையேறப்பெற்ற ஒரு மகத்துவமான இடத்திலே துதியமத்திலே வாசம் செய்கிறதான தேவன் எப்படி இந்த விழுந்து போனதான பாவ உலகத்துல இந்த பூமியில அவர் வாசம் பண்ணுவார்? என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடும் பாருங்களேன். 2வது ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, வானங்களும் வானாதி வானங்களும் அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. எவ்வளவு வானங்கள் இருக்குது, எவ்வளவு பெருசு வானம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே. அது நீர் இருக்கத்தக்க, நீ வாசம் பண்ணத்தக்க அது போதுமான இடமாக இருக்காதே. அவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் என்ன செய்தான்? தேவாலயத்தை நிரப்பினதா ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார், தரிசனம் காண்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர்! அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் வரும். இந்த வெளிப்பாடு வந்ததுனால அவர் கேட்கிறாரு, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதையா, நீர் வானத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், உமது பாதம் வைக்கிறதான இடம் இந்த பூமி ஐயா, அவ்வளவு பெரியவர். அப்படி இருக்கும் பொழுது நான் கட்டின இந்த தேவாலயம் எம்மாத்திரம்? இந்த சின்ன தேவாலயம் அது எம்மாத்திரம்? அதில் எப்படி நீ வாசம் பண்ண முடியும்? மிக சரியான வெளிப்பாடு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தை கட்டிவிட்டு எதற்கு இப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை கேட்கிறார்? எதற்கு இப்படிப்பட்டதான புதிய வெளிப்பாடுகள் அவருக்கு என்று நான் யோசித்தேன். நீங்களும் யோசித்திருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து நம்மளை ஆச்சரியத்துக்கு உட்படுத்துகிறான காரியம் என்னன்னா, இங்கே ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபிக்கிறதான ஜெபத்தில் 30வது வசனத்தில் பாருங்களேன், பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக. நாங்கள் இந்த பூமியில இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து ஜெபிக்கும் பொழுது, அல்லது இந்த ஆலயத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்திலே, அதாவது உம்முடைய வாசஸ்தலத்திலே அங்கே இருந்த இந்த ஜெபத்தை நீ கேட்பீராக. அப்ப சாலமோன் கட்டினதான தேவாலயத்தில் ஆண்டவர் இல்லையா? இதை திரும்ப திரும்ப சொல்றதை பார்க்க முடியும். மறுபடியும் 32வது வசனத்தில் பாருங்களேன், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரே நீ அதை கேட்டு. மறுபடியும் 34வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. 36வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. 39வது வசனம், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு. மறுபடியும் 43வது வசனத்தில், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு. மறுபடியும் 45வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு.
பூமியில ஜனங்களுக்கு கஷ்ட காலம் வரும் பொழுது, சோதனை காலங்கள் வரும் பொழுது, ஜனங்கள் பாவத்திலே விழுந்து அது நிமித்தமாக கஷ்டப்படும் பொழுது, அதனுடைய விளைவுகளை சந்திக்கும் பொழுது, அதனால் பாதிக்கப்படும் பொழுது, அவங்க மனம் திரும்பி உம்மை நோக்கி இந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நீர் அதை கேட்டு, உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்த நீர் அதை கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பரலோகத்தில் வாசம் பண்ணும் பொழுது, அவருடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று எதற்காக சாலமோன் தேவாலயத்தை கட்டினார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயம் கட்டப்படுவது ஆண்டவருடைய ஒரு உன்னதமான நோக்கம் கிடையாது. அவர் அதை பெரிதாக அதை விரும்புவதில்லை, அது விரும்பினதும் இல்லை. தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையானது, அந்த வாஞ்சையானது தாவீதுக்குள்ள இருந்தது. அதை தாவீது என்ன செஞ்சார்? நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினார். நீ எனக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்டுவியா? இவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நான் விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்த நாளில் இருந்து ஒரு தடவையாவது எப்பயாவது எனக்குன்னு ஆலயத்தை நான் கட்ட கேட்டிருக்கானா? யார் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன்னா? இவ்வளவு நாள் நான் கூடாரத்தில் தான் நான் வாசம் பண்ணேன், எனக்கு அந்த ஆலயத்தை ஏன் கட்டலன்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கேனான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய ஆசை, வாஞ்சை, விருப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இது தாவீதுக்குள்ள இருந்ததான ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. பிற்காலங்களில் ஆண்டவர் அந்த ஆசையும் வாஞ்சையும் அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமாக அவருக்குள்ள ஆலயம் கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் இல்லாவிட்டாலும் பிற்காலங்களிலே எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது, அவர்களை விடுவிப்பதே எருசலேமிலிருந்து உடைந்து போனதான தேவாலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு என்று சொல்லி அது எஸ்ரா புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த கோரேஸ் ராஜா மூலமாக ஆண்டவர் அந்த யூத ஜனங்களை விடுவிக்கிறார். விடுவிப்பதனுடைய முக்கியமான நோக்கமே தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரலி தமது ஆலயமாகிய எருசலேமிலே யூதாவில் இருக்கிறதான அந்த ஆலயத்தை கட்டும்படியாக எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜனங்களில் யாரெல்லாம் அங்கே இருக்கிறீங்களோ எல்லாரும் கிளம்பி என்ன செய்யுங்க, உடனடியாக யூதாவில் இருக்கிறதான எருசலேமுக்கு போங்க, அங்கே பரலோகத்தின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி கோரேஸ் ராஜா அவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. கோரேஸ் ராஜா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உந்தப்பட்டு ஏவப்பட்டு அவர் சொல்லுகிறதை காண முடிகிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாதிருந்த தேவன் பிற்காலங்களில் மறுபடியும் ஏன் அவர்களை தூண்டுகிறார், ஏன் அவரை உற்சாகப்படுத்துகிறார், ஏன் அவர்களை விடுவித்து தேவாலயத்தை கட்டும்படியாக சொல்லுகிறார்? அதற்கு தான் ஆச்சரியமான விஷயம். ஒரு சில காரணங்கள் ஏன் ஆண்டவர் தேவாலயத்தை மறுபடியும் போய் கட்ட சொல்கிறார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து இந்த பதிவை நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது காரியம், அந்த எருசலேம் தேவாலயம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்ததான இடம். வருஷத்துல ஒரு முறை அந்த முழு இஸ்ரவேல் இருக்கிறதான எல்லா யூத ஜனங்களும் அந்த தேவாலயத்துக்கு முன்னால வந்து ஆண்டவர் முன்னால ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய வாஞ்சியாக இருந்தது, ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது, ஆண்டவர் கொடுத்ததான கட்டளையாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை விடுவிப்பது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பது மிக முக்கியமான நோக்கம். அவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்ம ஆராதித்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ ஆண்டவர் நம்மளை விடுவித்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை வணங்க வேண்டும், நாம் ஆண்டவருக்கு மாத்திரமே நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மெய்யான ஒரு விடுதலை. அதை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால அந்த தேவாலயத்தை மறுபடியும் திரும்ப கட்டும்படி அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ரெண்டாவது காரியம் என்னன்னா, அந்த ஸ்தலத்திலே செய்யப்படுதான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி சாலமோன் மூலமாக வாக்கு பண்ணியிருந்தார் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு. அந்த எருசலேமில் வந்து ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனித்தவைகளுமாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சாலமோன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரை கேட்டுக்கொள்ளுகிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில், நான் தெரிந்து கொண்டதான அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பண்ணுகிறதான ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததுனால அந்த ஜெபத்திலே, அந்த இடத்திலே பண்ணப்படுகிறதான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் அவர் ஆண்டோடு கூட
தொடர்பு கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு அந்த தேவாலயத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியம் என்னன்னா, அந்த ஆலயத்தின் மூலமாக அவருடைய சமூகம், காட்ஸ் பிரசன்ஸ் அவர் மத்தியில் இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். நான் என்ன செய்யும், வாசம் பண்ணுவேன், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். இது எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அவர் மத்தியிலே வாசம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவருக்கு ஒரு உற்சாகம், அவர்களுக்கு ஒரு புதிய பலன். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எதன் மூலமாக? இந்த ஆலயத்தின் மூலமாக. அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் கிடையாது, நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் மூலமாக. இந்த ஆலயம் ஒரு சிம்பிள், ஒரு சிம்பாலிக் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய சமூகம் உங்க மத்தியில் இருக்குங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த ஜனங்கள் அந்நிய ஜாதிகள் மத்தியில் என்ன செய்றாங்க? வாசம் பண்றாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆண்டவர் அவங்க கூட இல்லை. அவங்க ஆண்டவர் அவங்க கூட கிடையாது, ஆண்டவருடைய சமூகம் அவங்க கூட கிடையாது. அதனால என்னுடைய சமூகம் உங்க கூட என்ன செய்யணும்? இருக்கணும். மோசே சொல்றாரு, நான் எங்கே வேணாலும் போறேன், ஆனால் நம்முடைய சமூகம் என்ன செய்யணும்? எனக்கு முன்பாக போகணும். நீர் என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன், நீர் என் கூட வரணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூட இல்லை அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட இல்லைன்னா எல்லாமே தோல்வி தான், எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. மிகப்பெரிய தோல்வியை நம்ம என்ன செய்வோம்? தள்ளுவோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவருடைய சமூகம் அவர் மத்தியில் இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் மறுபடியும் ஆலயத்தை கட்டும்படியாக சொல்லுகிறார். நான்காவது காரியம், அந்த ஆலயத்தின் மூலமாக அவருடைய நாமம் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே சாலமோனுக்கு தான். இந்த ஆலயம் மூலமாக என்னுடைய நாமம் விளங்கும். எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் யெகோவாவே தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கிடையாது. ஏன்னா அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுறது கிடையாது, கைகளால் கட்டப்பட்டதான தேவாலயங்கள் அவர் வாசம் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் அவருடைய நாமம் விளங்கணும். அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆலயம் இருக்குது, இந்த தெய்வத்துக்கு ஒரு ஆலயம் இருக்குது. அப்போ பரலோகத்தின் தேவனுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கணும், அதுவும் ஒரு அடையாளத்துக்காக, அவருடைய நாமம் விளங்குறதுக்காக. இது இஸ்ரவேல் மக்களுடைய தெய்வம், அவர்கள் ஒன்றான மெய் தேவனை ஆராதிக்கிறார்கள், அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர். மற்றவங்க அறிந்து கொள்றதுக்காக, யெகோவா தேவன் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தில் வாசித்து பாருங்களேன். நான் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்வேன்? நான் வாசம் பண்ணுவேன், அங்கே என்னுடைய நாமம் விளங்கும். அப்படி விளங்கும் பொழுது புறஜாதி ஜனங்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க, இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று அவர்கள் அறிந்து கொள்வாங்க. மற்றவங்க அறிந்து கொள்றதுக்காக என்னுடைய நாமம் என்ன செய்யும்? விளங்கும். இந்த ஆலயம் என்னுடைய பேரில் அழைக்கப்படும். அதற்காக மறுபடியும் ஆலயத்தை கட்டும்படியாக அவர் துரிதப்படுத்துகிறார். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்திற்கும் தேவன் அவர்களோடு ஏற்படுத்தினான அந்த உடன்படிக்கைக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது. The covenantal relationship that the Lord had between him and Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான அந்த உடன்படிக்கையின் உறவுக்கு இந்த தேவாலயம் அடையாளமா இருக்கிறது. எவ்வளவு நாள் இந்த தேவாலயம் அவங்க மத்தியில் இருக்குதோ, அப்ப ஆண்டவர் அவர்களோட என்ன செய்யறாரு? உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கை மூலமாக என்னைக்கு தேவாலயம் இடிக்கப்படுதோ அன்னைக்கு தேவனோடு கூட இருந்தான உறவு உடைக்கப்பட்டு போயிடுச்சு. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்ததான உறவு முதலாவது என்ன செய்ய முறிக்கப்பட்டது. அந்த கவர்னன்ஷியல் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரேக்கப் ஆச்சு. ரெண்டாவது தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த தேவாலயத்தை உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டார். யாரு? பாபிலோன் ராஜாக்கள் மூலமாக. பாபிலோன் ராஜா என்ன செஞ்சார்? தன்னுடைய செயலோடு கூட வந்தார், அங்கே இருக்கிறதான எருசலேம் தேவாலயத்தை உடைச்சு போட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா, அங்கே தேவ சமூகம் இல்லை, தேவனுடைய பிரசன்ஸ் இல்லை, ஆண்டோடைய சமூகம் அங்கே இல்லை. அது எடுக்கப்பட்டு போயிடுச்சு, ஆண்டோடைய மகிமை எடுபட்டு போயிடுச்சு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப், கவர்னன்ஷியல் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் நிலைச்சிருக்குதோ அது வரைக்கும் என்ன செய்யும்? அந்த தேவாலயம் எங்கே இருக்கும்? இப்போ உடைக்கப்பட்டு போனதான அந்த தேவாலயம் உடைந்து போனதான ரிலேஷன்ஷிப்பை காண்பிக்குது. மறுபடியும் கட்டி எழுப்புறதா என்னதை காண்பிக்குதுன்னா, தேவனோடு கூட மறுபடியும் அவருடைய உடன்படிக்கையின் உறவு புதுப்பிக்கப்படுறதை காண்பிக்குது. அதற்காக தான் தேவாலயத்தை என்ன செய்ய மறுபடியும் போய் கட்டுங்க சொன்னார். ஏன்னா காட் வாண்ட்ஸ் டு இனிஷியேட். மறுபடியும் அவர் என்னது புதிதாக ஆரம்பித்து கொடுக்க விரும்புகிறார். எதை? ரிலேஷன்ஷிப்பை, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை. நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலேயே பர்சனல் காட், அதாவது நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில் உறவு வைத்துக் கொள்கிறதான தேவன். ஆறாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தின் மூலமாக புறஜாதி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக வர வேண்டும். இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். They should be attracted towards the God of Israelites. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கவர்ந்து இழுக்கப்பட்டு வரணும். ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம்.
இந்த இஸ்ரவேலை தெரிந்து கொண்டதே இந்த இஸ்ரவேல் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற மற்ற எல்லா புறஜாதி ஜனங்களும் தேவனிடத்திலே கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். இவர்களை பார்த்து, இவர்களை தேவன் வழிநடத்துகிறத பார்த்து மற்ற எல்லாருமே ஆண்டவர் பக்கம் வரணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அவங்களுடைய வாழ்க்கை சால்ட் அண்ட் லைட்டாக இருக்கணும், உப்பு மாதிரி ஒளியாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை. இதன் மூலமாக மற்ற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நான் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. அதை எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசி காரணம் பட் நாட் த லீஸ்ட், ஆனால் சின்ன காரியம் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தின் மூலமாக மேசியாவின், அதாவது மெய்யான தேவாலயத்தின் வருகைக்கு தங்களை துரிதப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்தின் மூலமாக, இந்த ஆலயத்தில் மறுபடியுமாக அந்த பழைய அந்த பாரம்பரிய அந்த வழிபாட்டு முறைகள், அந்த சடங்காச்சார முறைகள், அந்த பலி செலுத்துகிறதான முறைகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். எதற்காகனா, அந்த பலி செலுத்துகிறதான முறை, அந்த சடங்காச்சார முறை, அந்த வழிபாடுகள் முறை எல்லாவற்றும் யாரை காண்பிக்குது? யாரை காண்பிக்குதுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அப்போ அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த ஆலயத்தில் நடைபெறுகிறதான எல்லா சடங்காச்சாரங்களும் எல்லா வழிபாட்டு முறைகளும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அப்படி நடைபெறும் பொழுது தான் மறுபடியுமாக ஜனங்கள் மேசியாவை எதிர்நோக்கி தங்களை ஆயத்தப்படுத்தி துரிதப்படுவாங்க. ஆமோஸில் சொல்லப்பட்டது போல, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அவங்க they should prepare themselves to meet their Lord God. அவருடைய தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் அந்த வழிபாட்டு காரியங்கள் எல்லாம் மறுபடியும் தொடர்ந்து நடக்கணும். அதற்காக ஆண்டவர் மறுபடியும் அவர்களை விடுவித்து, நீங்கள் சீக்கிரம் போய் ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்தை கட்டினீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யும், அந்த வழிபாட்டு முறைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பலி செலுத்தும் பொழுது நீங்கள் யாருக்காக காத்திருப்பீங்க? மேசியாவுக்காக காத்திருப்பீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேசியா வந்ததுக்கு அப்புறமாக கொஞ்சம் வருஷங்களிலே தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. ஏன் இந்த சடங்காச்சார முறைகள், அந்த வழிபாடு முறைகள் ஏன் இன்றைக்கு நடக்கவில்லை? காரணம், அந்த வழிபாட்டு முறைகள், சடங்காச்சார முறைகள் எல்லாமே, பலி செலுத்துகிற முறைகள் எல்லாமே யாரை உதாரணமாக காண்பித்ததோ அவர் வந்து விட்டார், அவர் பலியாகி விட்டார். எல்லாம் என்ன செஞ்சு நிறைவேறிடுச்சு. நிறைவேறினால இப்போ அந்த தேவாலயம் என்னது இடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான தேவாலயமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்ற வரைக்கும் இந்த முறைகள் என்ன செய்ய நடக்க வேண்டியதாக இருந்தது. மேசியா வந்தாச்சு. இப்போ ஆலயம் தேவையா? இப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டு அந்த கருத்தின்படி நமக்கு ஆலயம் தேவையா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பழைய ஏற்பாட்டு தேவாலயம் வேற, அதனுடைய கான்செப்ட் வேற, புதிய ஏற்பாட்டு தேவாலயம் வேற. இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்முடைய சபைகளை நம்ம தேவாலயம் சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த கான்செப்ட் வேற, புதிய உடன்படிக்கையினுடைய தேவாலயம் வேற. புதிய உடன்படிக்கையினுடைய ஆலயத்துக்கு பேர் ஆங்கிலத்தில் நம்ம சர்ச்னு சொல்லி சொல்கிறோம், தமிழில் சபை. அது சபை. சபைனா யாரு? அந்த சுவரில் அங்கே இருக்கிறதான மக்கள், நீங்களும் நானும் தான். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்மிலே வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசமாக இருப்பதன் மூலமாக நீங்களும் நானும் நடமாடும் தேவாலயமாக இருக்கிறோம். மொபைல் டெம்பிள் ஆஃப் காட். நடமாடுகிறதான, சுற்றி திரிகிறதான, ஓடுகிறதான தேவாலயமாக இருக்கிறோம் நீங்களும் நானும். நம்ம தான் தேவாலயம். இப்போ சர்ச் பில்டிங் கிடையாது, தேவாலயம் அது கிடையாது. நம்ம தான் என்னுடைய சபை, நம்முடைய தேவாலயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தேவன் நம்மளே வாசம் பண்ண விரும்புகிறார். இப்போ நம்ம இந்த கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு, கட்டடத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழிப்பதை நாம் விட்டுவிட்டு, மனிதனுடைய ஆத்மா ஈடேறுவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக நாம் அதிக செலவு என்ன செய்யணும்? பண்ணணும். அப்படி பண்ணினோமானால் நாம் புதிய உடன்படிக்கையினுடைய இஸ்ரவேலராக இருக்கிறோம் என்ற அர்த்தம். திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்கு, அல்லது ஆலயத்தினுடைய கோபுர கட்டுமான பணிக்கு, அல்லது ஆலயத்தை டெக்கரேட் பண்ணுவதற்கு நாம் அதிக பணங்களை நாம் செலவழித்து கொண்டிருப்போமானால், அதற்கு நம்முடைய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்போமானால், நம்ம இன்னும் பழைய உடன்படிக்கையில் இருக்குமே தவிர புதிய உடன்படிக்கைக்கு நம்ம இன்னும் வரல. அப்படி புதிய உடன்படிக்கை வந்து விட்டோமானால் நாம் ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி ஆத்துமா ஈடேறுவதற்கு, ரட்சிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதற்காக நம்முடைய முழு பலனையும், நம்முடைய எல்லா உதவிகளையும் அதற்கென்று செய்வோம். அப்படிப்பட்டதான ஊழியங்களை தாங்குவோம். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.